இது உண்மையாலுமே ரொம்ப துக்ககரமான நிகழ்ச்சி. அதில சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும், வருத்தங்களும். இது வந்து யார் ஒரு தனிநபர் மேலயும் நம்ம குற்றம் சாட்டுற அளவுக்கு இல்ல. இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பு தான் எடுத்தாகணும். ஸோ இதில வந்து அரசாங்கம், காவல்துறை, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, விஜய் கட்சியை சார்ந்தவைங்க, அந்த கூட்டத்துக்கு வந்த பொதுமக்கள், குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது, இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். தனிப்பட்ட ஒரு முறையில வந்து இருக்கிற மாரி தெரியல. அதுவும் இல்லாம அந்த அந்த கூட்டத்துக்கு வந்ததுல வந்து அங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாரி தெரியுது. அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நமக்கு அந்த விசாரணை. என்னென்ன சிக்கல் இருந்த மாரி? என்னென்ன இப்ப உதாரணத்துக்கு பாயிண்ட்ஸ்? அதாவது இப்ப பல இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு அவரு. இது வந்து 3வது இது. ஏற்கனவே 5 இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் கூட்டம் அதிகமா வந்துச்சு. இந்த இடத்துலயும் கூட்டம் அதிகமா வந்துச்சு. ஆனா எந்த ஒரு மீட்டிங்லயும் வந்து அவருக்கு மேல செருப்பு எடுத்து வீசினது வந்து எந்த இடத்துலயுமே நம்ம பார்க்கல. அப்ப எந்த ஒரு கட்சி தலைவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது கீழ இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து யாரும் செருப்பு வீசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுவும் இன்னைக்கு விஜய் மாநாட்டுக்கு வந்தவங்க வந்து ரொம்ப நேரம் காத்திருந்து பார்க்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க கூட்டத்துல. அந்த மாரி அவ்வளவு அன்பும், அபிமானமும் ஒரு தலைவர் மேல பாற்றும், பாசமும் கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள், அது கட்சி தொண்டர்களா இருந்தாலும் சரி, ரசிகர்களா இருந்தாலும் சரி, செருப்பு வீசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப எங்கேயும் நடக்காதது ஏன் இங்க வந்து கரூர்ல வந்து நடந்துச்சுங்கிறது ஒரு இருக்கு. அதே மாரி வந்து அங்க வந்து அடிதடி நடக்குது. அப்ப அந்த அடிதடி வந்து ஏன் நடக்குது? எந்த இடத்துலயுமே நடக்கல. போலீஸ் தடியடி நடக்குது. எதனால நடக்குது?